ஸ்டார் ஆவிய கடத்துறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நீ அத செய்வன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒழுங்கா நடங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போறாரு. நான் சொல்ற இடத்துக்கு வண்டிய ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோன் பண்ணியும் ராமசாமி கிட்ட விஷயத்த சொல்றாரு. நான் அனுப்புற லொகேஷனுக்கு வாங்க. என்கிட்ட தான் இருக்காங்க. அவன் வந்து பொழைக்க மாட்டான், செத்து போயிருவான். அவ என் கையில தான் இருக்கா. நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்பிடுறேன். வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. போற வழியில நீங்க பேசுறதே சரியில்ல. உங்களுடைய இன்டென்ஷனே தப்பா இருக்கு. முதல்ல நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லுங்க. அங்க போயிட்டு நான் வந்து சக்திய வந்து அட்மிஷன் பண்ணிட்டு தான் நான் வருவேன். கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. வண்டிய நிறுத்திட்டு முதல்ல எனக்கு உன் மேல தான் சந்தேகமா இருக்கு. நீ வண்டிய ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜனனிய வண்டிய ஓட்ட வைக்கிறாங்க. நம்ம ஜனனியும் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இவர் ஃபோன் பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம ஜனனிக்கு தெரியுது. இவங்க கண்டிப்பா அந்த நம்ம கடத்தினவங்க கிட்ட தான் இவர் வந்து பேசுறாரு. அவங்களுடைய கையாள் தான் அப்படின்றத ஜனனி தெரிஞ்சுக்கிறாங்க. இதில எப்படி தப்பிக்கிறது? சக்தியுடைய உயிரை எப்படி காப்பாத்துறது? பல்ஸ் வேற ரொம்ப கம்மியாகிக்கிட்டு இருக்கு. அவருடைய உயிர காப்பாத்துறதே கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில தான் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஜட்ஜுடைய வீட்டுக்கு கார் போய்கிட்டு இருக்கு. ஜட்ஜ் அம்மா தான் போயிட்டுருக்காங்க. இத பார்த்ததுமே நம்ம ஜனனிக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம வந்து வண்டிய இங்கேயே நிறுத்தி இவங்ககிட்டயே வந்து உதவி கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜனனியும் வந்து கரெக்ட்டா அவங்க கார் உள்ள போன உடனடியா அங்கேயே வண்டிய நிறுத்திட்டு, "மேடம் வி நீட் ஹெல்ப் மேடம். எனக்கு உதவி செய்யுங்க. என் புருஷன காப்பாத்தணும். இவர் ஏதேதோ சொல்றாரு. ஆனா அது எல்லாத்தையும் விட எனக்கு என் புருஷன் உயிருக்காக அங்க மூச்சு விட முடியாத துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய உயிர காப்பாத்தணும். நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. நீங்க என்ன கேட்டாலும் நான் எல்லாத்துக்குமே கோஆப்பரேட் பண்றேன். உங்களுடைய விசாரணை எல்லாத்துக்குமே நான் வந்து ஒத்துழைக்கிறேன். ஆனா என் புருஷன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாத அவங்களும் வந்து ஜனனியோட ஹாஸ்பிட்டலுக்கு சக்திய அனுப்பி வைக்கிறாங்க. சக்திய பார்த்து